வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் முக்கோணத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முக்கோணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக 3 விதத்தில் பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து குறுங்கோண முக்கோணம், ரெண்டாவது செங்கோண முக்கோணம், மூணாவது வந்து விரிகோண முக்கோணம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ குறுங்கோண முக்கோணம் அப்படின்றதுல என்ன அப்படின்னா 3 கோணம் அப்படின்னு ஒரு முக்கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு முக்கோணம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 கோணம் அப்படின்றத முக்கோணம். ஸோ இங்கே ஒரு கோணம் இருக்கும், இங்கே ஒரு கோணம் இருக்கும், இங்கே ஒரு கோணம் இருக்கும். இது எக்ஸ், இது ஒய், இது ஜெட். ஸோ இந்த மாதிரி 3 கோணம் இருக்குது அப்படின்னா 3 கோணமே 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து குறுங்கோண முக்கோணம். ஓகேங்களா? ஸோ 90 டிகிரியை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய டிகிரி, இது எக்ஸ் எக்ஸாக இருந்தாலும் சரி, ஒய்யாக இருந்தாலும் சரி, இஜெட்டாக இருந்தாலும் சரி, மூணுமே 90 டிகிரி விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது குறுங்கோண முக்கோணம். இது செங்கோண முக்கோணம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மட்டும், ஓகேங்களா, 3 கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் மட்டும் 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அது செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? அடுத்தது விரிகோண முக்கோணம் அப்படின்றது 3 கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம் மட்டுமே 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரியை விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது விரிகோண முக்கோணம் அப்படின்றதான் இங்கே நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ முக்கோணத்தில் 3 டாப்பிக்லையுமே குறுங்கோணம், செங்கோணம், விரிகோணம் அப்படின்றத பார்த்தாச்சு. இன்னொரு ஹின்ஸ் என்ன அப்படின்னா 3 கோணங்களின் கூடுதல், முக்கோணத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் மூணையும் கூட்டணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 180. அதாவது கோணம் எக்ஸ், கோணம் ஒய், கோணம் ஜெட் மூணையும் கூட்டினா 180 டிகிரி அப்படின்றது நமக்கு கிடைக்கும். 3 கோணங்களின் கூடுதல் மிகை நிரப்பி அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஹின்ஸ். ஓகே, இப்போ முக்கோணத்தை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மு. ஸோ படத்தில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது 60, இங்கே 70 இருக்கு. எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹின்ஸ் என்ன, 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு தெரியும். ஸோ முதல் டிகிரி 60, ரெண்டாவது டிகிரி 70, மூணாவது டிகிரி தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஸோ 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, இந்த 60 70 கூட்டினா 130, இது அந்த சைடு வரும்போது 180 மைனஸ் 130 50 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸோட மதிப்பு 50 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 3 கோணமே என்னது 90 விட கம்மி தான். அப்போ இது என்னது, என்ன முக்கோணம், குறுங்கோண முக்கோணம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போம். ஸோ செகண்ட் சம்மில் எக்ஸையும் கேட்டிருக்காங்க, ஒய்யும் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் போட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னாலே அது என்னது, செங்கோணம். அதாவது 90 டிகிரி அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த முக்கோணம் செங்கோண முக்கோணம். ஓகேங்களா? ஸோ எந்த முக்கோணமாக இருந்தாலும் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். இது எக்ஸ், இது ஒய், இது இஜெட் மூணையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 180 டிகிரி. எக்ஸ் வந்து 90 டிகிரின்னு தெரியும், ஒய் தெரியாது, இஜெட் வந்து 50 டிகிரின்னு தெரியுது. ஸோ 180 டிகிரி இந்த பக்கம் வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ 90 50 கூட்டினா 140. இந்த 140 அந்த சைடு வரும்போது மைனஸ் 140. 180 மைனஸ் 140 40 டிகிரி. ஸோ ஒய் ஈக்குவல் டு 40 டிகிரி அப்படின்றது இங்கே நம்மளுக்கு கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது வந்து 40 டிகிரி. இங்கே வந்து எக்ஸுன்றது டிஃபால்ட்டாகவே கொடுக்கலைனாலும் நம்மளவே எடுத்துக்கலாம், செங்கோண முக்கோணம், அதனால அது 90 டிகிரி. ஸோ ஏதாவது ஒரு டிகிரி வந்து 90 டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொன்னோம், செங்கோண முக்கோணம். அந்த முக்கோணம் வந்து செங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அதுதான் இங்கே இருக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 60, இங்கே 70, இங்கே என்னன்னு தெரியாது, இந்த சைடு என்னன்னு தெரியாது, எக்ஸ் ஒய் ரெண்டையுமே கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஹின்ஸ், முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ இங்கே இருக்கிறது 70, இங்கே இருக்கிறது 60, அப்படியே எழுதுறேன். 70 பிளஸ் 60 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து என்னது, 50 டிகிரி. 70 60 கூட்டினா 130, 130 அந்த சைடு வரும்போது மைனஸ் 130. ஸோ 180 மைனஸ் 130 50 டிகிரி. ஸோ எக்ஸ் வந்து 50 டிகிரி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, ஒய் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் ஒரு லைன் வந்து 2 கோணமாக பிரிச்சிச்சு அப்படின்னா 2 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோட கோணங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கோணம் பார்த்தோம்னா 180 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அதை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று 50 அப்படின்னா இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அடுத்தது என்ன அப்படின்னா, எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினோம் அப்படின்னா 180 டிகிரி. ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்னா ஒய் ஈக்குவல் டு 180 மைனஸ் 50. ஸோ 130 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஒய் இந்த இடத்துல வந்து 130 டிகிரி அப்படின்றதான் ஆன்சர். ஸோ ஒய்யோட ஆன்சர் 130 டிகிரி. காரணம் எக்ஸையும் ஒய்யையும் கூட்டினா 180.
ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 50. ஸோ இந்த 50 அந்த சைடு வரும்போது -50, 180 -50 130 டிகிரி. அடுத்தது 4வது சம்மு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதை ஒரு முக்கோணமாக எடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த பாயிண்ட், இந்த 3 பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு முக்கோணம் இருக்குது. அதே இது இன்னொரு முக்கோணம் சேர்ந்து இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இது 3 பாயிண்ட்டு சேர்த்து ஒரு முக்கோணத்தை கிரியேட் பண்ணுது. மொத்தம் 2 முக்கோணம் இருக்குது. ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது 2வது முக்கோணத்தில் உள்ள ஒரு கோணத்தோட மதிப்பு தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்ன்ட்டு. ஆனால் நம்மளுக்கு இன்னொன்று தெரியும், 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ இது 3 கூட்டினா 180 டிகிரின்னு தெரியும். ஆனால் இங்கே இதுவும் தெரியாது, இதுவும் தெரியாது, 2 தெரியாது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த பக்கத்தில் இருக்கிறதும் இந்த பக்கத்தில் இருக்கிறதும் 180 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். 2ஐயும் கூட்டினா 180 டிகிரி வரும் அப்படின்றது தெரியும். ஸோ அப்போ இந்த முக்கோணத்தை எடுத்து இந்த கோணத்தோட மதிப்பை முதல் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ முக்கோணம் 1ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் முக்கோணம் 2ஓட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ முக்கோணம் 1ல் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ 50 + 70 + இது என்ன வச்சுக்கலாம், எம்னு வச்சுக்குவோம். ஓகேங்களா? ஸோ எம் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஓகேங்களா? ஸோ 50 70 கூட்டினா 120, இந்த பக்கம் வரும்போது -120. ஸோ எம் ஈக்குவல் டு 60 டிகிரி. ஸோ இந்த இடத்துல 60 டிகிரி அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது 60 அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், 2ஐயும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ இது வந்து என்னது, 180 - 60 அப்படின்றத எழுத போகிறோம். ஸோ 60 + இது என்னன்னு வச்சுக்குவோம், n ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ n ஈக்குவல் டு 180 - 60 120 டிகிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம எழுத போகிறது 120 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது 120, இது 30. அப்போ இது என்னவா இருக்கும், இது 3ஐயும் கூட்டினா 180 டிகிரி. அப்போ 120 + 30 + x ஈக்குவல் டு 180. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இதை கூட்டினா 120 + 30 150, இந்த பக்கம் வரும்போது -150. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 - 150 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய எக்ஸோட மதிப்பு 30 டிகிரி. ஓகேங்களா? ஸோ ஒரே ஹின்ஸ் தான், 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இங்கேருந்து கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது 5வது சம்மு எக்ஸ் ஈக்குவல் டு என்ன, ஒய் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது. ஆனால் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இந்த இடத்துல 2மே கேட்டிருக்காங்க, 1 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கான ஹின்ஸ் என்ன அப்படின்னா இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, 70 டிகிரி அப்படின்ட்டு. ஸோ இங்கே 70 டிகிரி அப்படின்னு கொடுத்தா ஒய்யை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த கிராஸ் செக்ஷனை பற்றி படிச்சிருப்போம், அதாவது குறுக்கு வெட்டி அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். ஸோ குறுக்கு வெட்டி அப்படின்றதுல கோணத்தை பற்றி படிக்கும்போது எதிர் கோணங்கள் சமம் அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஸோ அந்த வீடியோவை இது வரைக்கும் யாரும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கக்கூடியது 2 லைனை கட் பண்ணுது அப்படின்னா ஒன்றுக்கு எதிராக அமைந்த கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இங்கே 70 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே 70 டிகிரி தான். ஓகேங்களா? குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இது 70னா அதுவும் 70. ஸோ இப்போ இது 30, இது 70. அப்போ இது என்ன அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ 30 70 + x ஈக்குவல் டு 180. அப்போ இது 2ஐயும் கூட்டினா 100, அந்த பக்கம் வரும்போது -100, 180 - 100. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இது 80 டிகிரி, இது 70 டிகிரி, இது 30 டிகிரி அப்படின்றது ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் இருக்கிறது நம்ம எக்ஸ்ட்ரா போன சம்மோட இங்கே என்ன எக்ஸ்ட்ரா படிச்சிருப்போம் அப்படின்னா குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த தியரத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம். 3ஐயும் கூட்டினா 180 டிகிரி அப்படின்றதையும் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஆன்சர் எக்ஸா கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவுதான். அடுத்தது போன சம்மில் பார்த்த மாதிரியே தான், ஆனால் இங்கே வந்து 3மே கொடுக்கல. ஸோ இது நம்மளுக்கு இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு ஏற்கனவே தெரியும் இது என்னது 90 டிகிரி செங்கோணம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 டிகிரி கொடுத்தாச்சு, மீதி 2 கேட்டுருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறது போன பார்த்து அதே தியரத்தை இங்கே அப்ளை பண்ணுறோம். குத்தெதிர் கோணங்கள் சமம் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஸோ இங்கே 45 டிகிரி அப்படின்னா இங்கேயும் 45 டிகிரி, ஒன்றுக்கு ஒன்று சமம் அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ இங்கே 45 டிகிரி அப்படின்றத படிச்சிருப்போம். ஸோ இது 90 + 45 அவ்வளோதான். எக்ஸ் + ஒய் + இஜெட் அப்படின்றது 180 டிகிரி. ஸோ இங்கே வந்து 90 + 45 + x = 180 டிகிரி.
அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை கூட்டினா 135, அந்த சைடு வரும்போது 180 மைனஸ் 135 45 டிகிரி அப்படின்றத ஈஸியாக சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது கடைசி சம்மு எக்ஸ் ஈக்குவல் என்ன, ஒய் ஈக்குவல் என்ன, இஜெட் ஈக்குவல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் இங்கே இருக்குது, ஒய் இங்கே இருக்குது, இஜெட் இங்கே இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு மூணுமே தெரியாது, ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா நம்ம ஒன்று படிச்சிருப்போம், இந்த மாதிரி இஜெட் சிம்பிள் அமைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே 50 டிகிரி அப்படின்னா இதோட ஒன்று விட்ட கோணம் இங்கே தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று விட்ட கோணங்கள் சமம் அப்படின்றது இணைக்கோடுகளாக இருந்துச்சு அப்படின்னா வெட்டக்கூடிய குறுக்கு வெட்டியானது ஏற்படுத்தும் ஒன்று விட்ட கோணங்கள் ஒன்றுக்கொன்று சமம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம வந்து குறுக்கு வெட்டி அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்துருப்போம். ஸோ இது வரைக்கும் யாரும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே போய் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். ஸோ அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது 50 டிகிரினா இதுவும் 50 டிகிரி. ஸோ 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. ஸோ அப்போ 50 + 60 + y = 180. அப்போ y = 50 + 60 110, அந்த சைடு வந்து -110. ஸோ y = 70 டிகிரி அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது இஜெட். ஸோ ஒரே கோட்டில் அமைந்த இரு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ இஜெட் + 60 = 180. அப்போ இஜெட் = 180 - 60 120 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த 60 அந்த சைடு வரும்போது மைனஸில் வந்துடும். ஸோ 180 - 60 120 டிகிரி அப்படின்றது. ஸோ இஜெட் வந்து 120 டிகிரி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதோட ஃபார்வர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களுக்கு உதவுங்க. நன்றி.